4வது ரொம்ப பெரிய விஷயம், வாழ்க்கைங்கிறது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். எந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றாலும், ஒரு முடிவு எடுக்க போறீங்க, முடிவு எடுக்கிற போது 1000 கருத்து வந்து நிற்கும். இந்த ஒருத்த கருத்து சொல்வார், அப்படி எடுத்துறாதீங்க, இன்னும் சொல்லுவாங்க அழகான முடிவு எடுங்க, வீட்டுல ஒரு அம்மா ஒரு கருத்து சொல்லும், அப்படி மனைவி ஒரு கருத்து, பிள்ளைங்க ஒரு கருத்து, நண்பர்கள் கருத்து, ஆளுக்கு கருத்து. முடிவு எடுக்க வேண்டிய தருணம் வரும்போது நீ அமைதியாகி. இது நான் வெறும் பயான்லாம் இல்லை, நம்ம லைஃபே அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஆலோசனை கேட்பேன், எல்லா ஆலோசனைக்கு மேல அல்லாஹ்ட்ட இஸ்திகாரா பண்ணுவேன், இஸ்திகாராவுடைய முடிவை எடுத்துருவேன். இப்படி ஒரு முடிவு எடுத்தோமே, நம்ம மனைவி என்ன சொல்லுவாங்க, நம்ம பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, அண்ணன் என்ன சொல்வாரு, நண்பர் என்ன சொல்லுவாங்க, கவலையே பட மாட்டேன். காரணம் என் முடிவு, என் இஸ்திகாராவின் முடிவு. இன்னொரு பக்கம் முடிவு எடுப்பதற்கு முன்பாக எல்லாருடைய கருத்திலும் நம்ம பதஷ்டமானால் பதில் சொல்லிட்டே இருக்கணும், மௌனமாக வேண்டும். முடிவெடுக்க வேண்டிய கட்டத்தில் மௌனம். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரி. அல்லாஹ் சாதிரி நாயகம் பிரச்சனை வலுத்த போது ஹஜ்ஜினுடைய காலம் அப்போதும் தொடர்கிறது. சில பேர் கேட்டாங்க, இந்த வருஷம் ஹஜ்ஜிக்குன்னு கேட்டாங்க, போகிறேன் என்றார்கள். எப்ப சொல்றாங்க, பதிலே இல்லை, 3 நாள் பதில் இல்லை, 3 நாள் கழித்து சொன்னாங்க ஹஜ்ஜி தொடரும் என்றார்கள். திறந்து பாருங்கள் வரலாறை. சீடர்கள் கேட்ட போது கூட பதில் இல்லை, முடிவெடுக்கிறாங்க, முடிவெடுக்கும் போது மௌனம், அமைதி. அப்ப சில நேரங்கள்ல முடிவெடுக்கிற போது குழப்பம் வந்துடும். முடிவு சரியா இருக்கணும், கரெக்டா இருக்கணும் அப்படின்னா சொந்த கருத்தை வச்சு முடிவு எடுக்காதீங்க, மனசு சொல்றதை கேட்டு முடிவு எடுக்காதீங்க. நம்ம மனசு சொல்றதெல்லாம் கேட்டு முடிவு எடுக்க கூடாது. அது கொஞ்ச நேரம் தியா மௌனம் அமைதியானால் அழகான முடிவு ஃபைசலா வாயிடும். அதுக்கு முன்னால இஸ்திகாரா நான் சொன்ன மாதிரி அல்லாஹ்ட்ட கேட்டோம். சொந்தமா எடுக்கிற முடிவு நிறைய நேரங்களில் நஷ்டமா போய் தான் முடிஞ்சிருக்கு. அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானா. அப்ப முடிவு எடுப்பதற்கு முன்பு அமைதிங்கிறது ஒரு 10 நிமிஷம் தனிக்கணுங்கிறான், அப்படி எங்கி போயிடணும். சாலிஹ் நாயகம் 3 நாள் அமைதியா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இது போறான். நான் அப்படியே ஒப்பிட்டு பார்த்தேன் அல்லாஹ் சாலிஹ் நாயகத்திட்ட, அப்படியே இருக்கிற வாழ்க்கை போறான். இன்றைக்கு ஒரு பெரிய உலகம் அவர்களை பின்பற்றுகிறது என்று சொன்னால், கிட்டத்தட்ட அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்து 1000 ஆண்டுகளாக போகிறது. இன்னும் அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய ஜமாத் குக்கிராமங்களில் இருந்து அவர்கள் சொல்லிக் கொடுத்த திக்ரை செய்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அங்கீகாரம் அல்லாஹ்விடத்தில் பெற்றிருக்கிறார்கள்.